ஐயனார் துணை சீரியல் இன்றைக்கான எபிசோடில் வானதி வந்து கல்யாணத்துக்கு வந்துடுவாங்க. பாண்டியன் வந்து நம்ம காலையில் சண்டை போட்டலாம், அதனால நீ வரமாட்டேன்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, அது எப்படி சேரணும்னா கல்யாணத்துக்கு நான் வராமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸோடு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா நம்ம சந்தாவையும் போய் பார்க்க போவாங்க. சாரி உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நிலா வந்து எனக்கு ஒரு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. நிலா வந்து நடந்து போகும்போது கீழே விழ பார்ப்பாங்க. கரெக்டாக நம்ம சோழன் தான் தாங்கி பிடிப்பார், சாரி தட்டிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் கார்த்திகாவும் வந்துடுவாங்க, கூட அவங்க அம்மாவுமே வந்திருப்பாங்க. சரி மாமா, உங்கள் ஒய்ஃப் வந்து ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தா கூடலாம் போய் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் அவங்க அம்மாவும் வந்திருப்பாங்களா, என்ன நீ என் பையன் கல்யாணத்துக்கு வந்திருக்க, சாப்பிட்டுட்டு தான் போகணும் என்ன அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. பொண்ணை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வருவாங்க. அதே மாதிரி மாப்பிள்ளையும் கூட்டிகிட்டு வந்து எல்லாருமே இந்த மண்டபத்தில் வந்து உட்கார வச்சுருப்பாங்க. தாலி கட்டலான்னு போகும் சத்தம் கேட்கும். என்னன்னு பார்த்தா அந்த பீகார் கும்பல் வந்திருப்பாங்க. இவங்க வந்து சேரன் கிட்டே இருந்து சந்தாவையும் சந்தாவோட அண்ணனையும் இழுத்துட்டு போயிடுவாங்க காரில். அதுக்கப்புறமா சேரனை பற்றி எல்லாருமே ஊரில் உள்ளவங்க பேசுவாங்க. அது எப்படி சேரனோட கல்யாணம் நடக்கும், நானும் நடந்துருமோன்னு நினச்சேன், அதான் அந்த பொண்ணை கடத்திட்டு போயிட்டாங்களே, இனி எப்படி கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவோட அம்மாவும் அப்படி தான் பேசிட்டு போவாங்க. எங்கே இருந்துட்டு அந்த பொண்ணெல்லாம் பிடிச்சிட்டு வந்தீங்க, நீங்கள் என்ன வலுக்கட்டாயமாக கல்யாணம் பண்ண பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிரும். இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.